ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான பலன்களை ரிஷபராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க. அதாவது ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது, என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடியது அந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கிரகத்தின் மூலமாக மட்டும்தாங்க. கிரகம் சரியில்லை, அதாவது நம்மளுடைய ஜோதிடத்தில் கட்டம் சரியில்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இப்போ ரிஷபராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அப்படி என்னென்ன கிரகங்களின் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்தினுடைய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்து 8ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும், 29ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கும் மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் 6ஆம் தேதியை மட்டும் கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, இனி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இனி பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் டான் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் சிறப்பாக நடக்க போகுது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளை மட்டும் நீங்கள் பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா போதும், எல்லாமே உங்களுக்கு யோகங்கள் தான் நிறைந்திருக்க போகுது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். கண்டிப்பாக ரிஷபராசினியர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிஷபராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முன்கோபம் அப்படின்றது வரவே கூடாதுங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் முன்கோபப்பட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். வார்த்தைகளையும் அதே மாதிரி கடினமாக பயன்படுத்தக்கூடாது. எப்போதுமே வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி நிச்சயமாக உங்களுக்கு நிதானம் அவசியமாக இந்த மாதம் தேவைப்படுது. ஸோ இருக்கக்கூடிய வேலையாவது நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. மற்றவர்கள்ட்ட ஏளனமாக பேசக்கூடாது. நம்ம தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணத்தை காட்டக்கூடாது. இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்கள் தவிர்த்தே ஆக வேணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புத்திசாலித்தனம், தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்கு இதுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். இதுக்காக மற்றவர்கள் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதோ அல்லது மற்றவர்கள் அறிவுரை கூறுற மாதிரியோ நீங்கள் நடந்துக்கவே கூடாது. அது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும், பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும். 3வது நபரை எப்போ நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறீங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அந்த ஒரு பிரச்சனைக்கு கூட நீங்கள் 3வது நபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேறு யாரையாவது உள்ளே நுழைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகுமே தவிர எந்த வகையிலுமே அது சரியாக போகாது. ஏன்னா எப்போதுமே நம்மளுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அடுத்த நபர் உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமாக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த டைமில் ரிஷபராசினியர்கள் இந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணுங்க, அதுதான் நல்லது. அதே போல் தான் உங்களுடைய ஆரோக்கியம் எப்போதுமே சிறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால முக்கியமாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால்
உணவு கரெக்டான முறையில் எடுத்துக்கணும். அதுவும் நம்ம எடுக்கக்கூடிய உணவினுடைய அளவு, உணவினுடைய முறை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக குவாலிட்டி அப்படின்றது இன்னுமே முக்கியமானது. ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். மேலும் உடற்பயிற்சிகள் செய்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாகவே இருக்குங்க. இருந்தாலுமே இந்த டைமில் வம்பு வழக்குகள் எதுலேயுமே வந்து நீங்கள் தலையிடாமல் இருங்க. அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்படின்றது இது வரைக்கும் சரிவராமல் இருந்திருக்கும். அதாவது காலம் தாழ்த்தி தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சம்பளத்தை இனி பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வாங்கிடுவீங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் தான் வியாபாரிகளுக்கும் தேவையில்லாத ஒரு கால விரயத்தை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி மறதி அப்படின்றது வந்துட்டு போகும். வேலையை வந்து என்ன செய்கிறீங்க, எப்படி செய்யணும் அப்படின்றத மறக்காமல் வந்து டைரியில் நோட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால் என்ன வேலைகளை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வேறு ஒரு நபரை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அனுமதிக்காங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், வியாபாரத்தை வந்து விருத்தி பண்ண முடியும், அதிகளவு வியாபாரத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு மற்றவர்களுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையாகவும் இருக்கணும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலைகளில் எதுவாக இருந்தாலும் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். கரெக்டான டைமுக்கு வந்து அதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைன்னா நிறைய விஷயங்களை நம்ம மறந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தவாறு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பல நாட்களாக வந்து சேமிப்பு அப்படின்றத தொடர்ந்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சேமிப்பின் மூலமாக வீட்டுக்காகவோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்காகவோ நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தான் இந்த டைமில் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் இருந்து தங்க நகை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ புதுசாக ஒரு நகை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாகனத்தை வந்து இயக்கும் பொழுது ரொம்பவே வந்து கவனமாக வந்து இயக்கிக்கோங்க. வாகனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட இருக்குது. ஸோ இது போல் கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது அந்த வாய்ப்புக்காக ஒரு தொகையை வந்து நீங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து தரத்துக்காக முடிவெடுப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முன்பணம் அப்படின்றத செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து வந்து செய்யுங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் பணத்தை வந்து கொடுத்துடக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் அந்த வேலையில் வந்து சேர போகிறீங்க, நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த திரைப்பட பேனரை வந்து பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் செஞ்சால் நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குமா, நல்ல படம் ஓடுமா அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை வந்து சிந்தித்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு செய்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காது. அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே தீவிரமாக ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ் படிப்புக்காக இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது அறிவு விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரிஷபராசியுடைய நேயர்கள் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் பொது அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் இப்போலேருந்தே வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதற்குண்டான குரூப்பை வந்து தேர்வு செய்து அதற்கு என்ன மாதிரியெல்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இந்த டைமில் ஆசிரியர்களுடைய உதவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆசிரியர்களுடைய அனுபவங்களையும் அறிவுரைகளையும் நீங்கள் தவிர்க்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறையும் இந்த பதிவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கட்டாயமாக அந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க. எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதில் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு நிவாரணம் அப்படின்றது இருக்கும், பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த கிரகத்தால் அந்த கட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும். அந்த மாதிரி தான் ரிஷபராசி நேயர்கள் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தொடர்ந்து திங்கட்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது திங்கட்கிழமை தோறும் விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். இந்த பதிவில் ஜூன் மாதம் 6ஆம் தேதியை கடக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில்